நீ என் வயிற்றில் பிறந்திருக்க வேண்டியவள் என்னம்மா. இப்படி உங்களை பார்த்து யாராவது சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சிரிப்பு தானே வரும். சல்மா சித்தி ஹமிதாவை எங்கு பார்த்தாலும் அவளுடன் அன்பாக பேசுவாள். விடை பெறும் பொழுது அவளை கட்டி அணைத்து நெத்தியில் முத்தமிட்டு இப்படி சொல்வாள். சிறு வயதில் இதை கேட்கும் பொழுது ஹமிதாவுக்கு சிரிப்பு வரும். ஒரு முன்கதை சுருக்கம். சல்மா சித்தியை ஹமிதாவின் அப்பாவிற்கு சிறு வயதில் நிச்சயம் செய்திருந்தார்கள். கல்யாணத்திற்கு 6 மாதங்களே இருக்கும் பொழுது சல்மா சித்தியின் அக்கா காலரா வந்து இறந்து விட்டாள். மிகவும் சிறு வயதில் அவளுக்கு 2 பிள்ளைகள் வேறு. வீட்டில் உள்ள பெருசுகள் எல்லாம் பிள்ளைகளை கவனிக்க சல்மா சித்தி தான் ஏற்றவள் என்று கூற ஆரம்பித்தார்கள். 2 மாதத்தில் சல்மா சித்தி அவள் அக்கா புருஷனுக்கு மனைவியானாள். சல்மா சித்தியிடம் சம்மதம் கேட்டார்களா என்று தெரியாது. அந்த காலத்தில் இப்படி நடப்பது சகஜம்தானே. ஹமிதாவின் அப்பாவிற்கு வேறு பெண் பார்த்து மனம் முடித்து வைத்தார்கள். ஹமிதாவும் அவளுக்கு 2 தம்பிகளும் பிறந்தார்கள். ஹமிதாவின் அப்பா சென்னையில் ஒரு வியாபாரம் தொடங்கி பெரிய செல்வந்தரானார். அவர் தன் சிறிய கிராமத்திற்கு பல நன்மைகள் செய்தார். உலகமெல்லாம் சுற்றி பறந்தார். எப்பொழுதும் தன் மனைவியை தன்னுடன் வைத்துக்கொண்டே. பாவம் சல்மா சித்தி வயதான மச்சானை திருமணம் செய்து ஒரு மகனை பெற்று அவள் ஊரிலேயே தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சல்மா சித்தி தன் ஆழ்மனதில் எவ்வளவு ஏக்கங்களையும் வருத்தங்களையும் ஒளித்து வைத்திருக்கிறாளோ என்று ஹமிதா நினைத்து பார்த்து கொள்வாள். ஒரு பெண் தன் வாழ்நாளில் பேசக்கூடிய வார்த்தைகளில் இதைவிட மிகவும் உருக்கமானது வேறு ஒன்றும் இருக்க முடியாது என்று அவள் சொல்வாள். நீ என் வயிற்றில் பிறந்திருக்க வேண்டியவள் என்னம்மா. எவ்வளவு உருக்கமான வார்த்தைகள்.